கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. காலையில 9 மணில இருந்தே பயங்கரமான கூட்டங்க. அவர் வந்தது பாத்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு தான். நாமக்கல்லையே 8:30க்கு வர்றேன்னு சொல்லிட்டு இங்க வர்றது மத்தியானம் 3 மணின்னு சொல்லியிருந்தாங்க. பஸ் நின்ன வாக்குல அவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா நின்னவங்க அப்படியே நின்னு பாத்துட்டு அவங்க பாட்டு கலைஞ்சிருப்பாங்க. இவங்க பஸ்ஸ நவுத்தவும் தான் பஸ்ஸ நோக்கி போயிருக்காங்க மக்கள். இவங்க நவுத்தவும் பின்னாடியே போக போக ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சிருக்காங்க. விஜய பாக்குறதுக்காக பக்கத்துல இருக்க ஷெட் மேல பசங்க எல்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஷெட்ல ஏறினோடனே ஷெட் அப்படியே சாஞ்சிருச்சு. கீழே உட்கார்ந்து இருந்தவங்க மேல எல்லாம் அவங்க என்ன குழந்தைங்க எல்லாம் போட்டு அமுத்துச்சு. அப்ப இவங்க எல்லாம் விழுகுறாங்கன்னு அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஓடும்போது அவங்க மேல விழுந்து இதுதான் விபத்து. பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராததுதாங்க, தாமதமா வந்ததுதான் காரணம். இதுக்கு மித்தவங்க எல்லாம் யாருமே பொறுப்பே கிடையாது. அவங்க தலைவர் வேகமா வெளிச்சத்துல அவர் காலையில 12 மணில இருந்து ஒரு 3 மணி 4 மணிக்குள்ள வந்திருந்தாருன்னா 4 மணி நேரம் லேட்ல அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இரவு நேரம், அது இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் நிறைய வரட்டுங்கிறதுக்காக அவங்க லேட் பண்ணிட்டாங்க. லேட் பண்ண கிரௌட் அதிகமாகி ஒருத்தர் மேல சாஞ்சிட்டாங்க. 3 மணிக்கு வந்திருந்தா கூட வெளிச்சம் இருக்குது, சனங்க இருப்பாங்க. 3 மணிக்கெல்லாம் கூட்டம் கணக்கா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் அங்கிருந்து வந்தோடனே ஒரு கும்பல் வந்தது பாருங்க, பின்னாடியே வந்தாங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து நெருக்கி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து நெருக்கணும்னே எல்லாரும் அப்படி பொத நல்லா விழுந்துட்டாங்க. நானே ஒரு ஃபேனா தான் போய் நின்னேன். அதுவும் இங்க நின்று பாக்கலாம் அப்படின்னு தான் போனேன். ஆனா ரொம்ப நேரமா விஜய் வரல. ஆனா மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நான் கரூர் டைம் அங்க போகலான் இருக்கும் போது ஒரு 10 o'clockல இருந்து இங்க ஒரு கூட்டமா தான் இருந்துட்டு இருந்தாங்க. விஜய் வராங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு நானே 3:30க்கு மேல ஒரு 6:30ன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேல நானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜய் வந்துடுறாரு, அவ்வளவுதான் பைபாஸ் கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி அது கொஞ்ச நேரம் சொல்லிட்டு நானும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் வர பின்னாடி எப்படி அப்படியே ரஷப் பண்ணி ரொம்ப புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படியாச்சும் விஜய் கூட பார்க்கவே வேண்டாம், நம்ம எப்படியாச்சும் உயிர் பொழைச்சு வெளியே வந்துடலாம். இவரு 2 மணிக்கு வர்றதுக்காண்டி ரசிகர்கள் சொன்னாங்க. நான் அதனால 10:30 மணிக்கே நம்ம வேடிக்கை பார்க்கலாம்னு நான் போயிட்டேன். நாமக்கல்ல இருந்து இங்க வரான், அவனை ஏன் வர வைக்கணும்? அங்கங்க இருக்கிறவங்க அங்கங்க தேய்க்கிறதா அந்த கும்பல்ல. ரெண்டாவது அங்க பைபாஸ்ல இருக்கிறவரு மேல ஏறியே டாட்டா காட்டிட்டு வந்துறத கூட பாக்குறவங்க அப்படியே போயிருவான். ஆனா அவர் உள்ள போயிட்டார். உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற என்ன பார்க்கிற ஆர்வலத்துல இங்க வந்துடுறான். அப்ப இங்க இருக்கிற 1000 பேர் அங்க இருக்கிற 10,000 பேர் சேர்ந்தா என்ன கூட்டம் ஆகும்? அந்த நெரிசல் ஆகி போய் 12 மணிங்கிறது 1 மணிக்கு லேட்டா கூட வரலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1:30க்கு வந்து பேசியிருந்தாங்கன்னா எந்த கூட்டமும் அளவான கூட்டம் தான் இருந்தது. அப்பெல்லாம் அது வாட்டுக்கு பேச கேட்டது இவரை முகத்தை பார்த்தீங்க கூட ஓடி போயிடுவாங்க. அப்புறம் 7 மணிங்கிற போது வேலை கூட்ட சனமெல்லாம் பூரா வந்துடுறாங்க. போக்குவரத்து ரொம்ப நெரிசல். இவர் வர்ற வழியில் இருந்தவங்க எல்லாம் கூட வந்துட்டாங்க. திருப்பூர்காரன் தஞ்சாவூர்காரன் அவங்கெல்லாம் கூட வந்து இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டு இருந்து 12 மணிக்கு அவர் நடிகர் விஜய் வரதா சொல்லியிருந்தாங்க. நம்ம தெருவுல பின்னாடி எல்லாம் கொலகளை எல்லாம் உடைச்சு போட்டாங்க. கண்டபடி ஏறுறாங்க, மேல ஏறுறாங்க, அங்க ஏறுறாங்க. அவங்கள ஒண்ணுமே கட்டுப்படுத்த முடியலீங்க. அந்த மரம் ஒண்ணு விழுந்ததுங்க. அந்த மரம் விழுந்தது எல்லாம் பேனிக் ஆயிட்டாங்க. அப்படியே மரத்து மேல ஏறி எல்லாம் நின்னதையுமே அது மரம் வெயிட் தாங்க அது முழுந்துருச்சு. தட்டி ஒரு பேனர் கரெக்டா ஒரு ரோட்டை ஒட்டியே ஒண்ணு கட்டிவிட்டாங்க. இன்னும் ரோடுன்னு இவ்வளவு அகலம் இருக்குங்க. பேனரை போட்டு கட்டினதையுமே அவங்களுக்கு எங்க போறது வர்றதுன்னு மக்களுக்கு தெரியல. பைக்ல பண்ணி பைக்கை பூரா உடைச்சிங்க, நின்று ஒரு பைக்கை பூரா உடைச்சிட்டாங்க.